ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஃப்ரைடே வந்துட்டு எப்படி போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறீங்க. இந்த ட்ரம்போலைன் வந்துட்டு பாப்பாவுக்கு 3rd பர்த்டே அப்போ வந்துட்டு வாங்கி கொடுத்தது. ஸோ முன்னாடி விட இப்போ கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து டெக்கத்லானில் தான் வாங்கினது. அரவுண்டு 2.5K நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் மெனு வந்து பார்த்திங்கன்னா, சிறுகீரையில் வந்துட்டு நான் குழம்பு பண்ணியிருக்கேன். சிறுகீரை போட்டு பருப்பு போட்டு கடைஞ்சிட்டு நார்மலாக எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் பண்ணேன். அதனால் பெருசாக அதெல்லாம் எதுவும் ஷூட் பண்ணல. அதுக்கு தொட்டுக்க வந்துட்டு நான் சிக்கன் வந்துட்டு பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஆஃபீஸ் வந்துட்டு லீவ் போட்டுட்டேன். ஏன்னா நான் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு 2 வீக்ஸாக வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருக்கேன். பாப்பாவுக்கு வந்துட்டு எக்ஸாம் நடந்துகிட்ருக்கனால அவளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்துட்டு லாஸ்ட் எக்ஸாம் அவளுக்கு. அதனால் சரி நம்ம லீவ் போட்டுட்டு அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே அவள் கூட வந்துட்டு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி லீவ் போட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நான் ஆஃபீஸ் போகணும் அப்படின்றதுனால இன்றைக்கி ஒரு நாள் அடிஷ்னலாக அவள் கூட இருக்கலாம் ஜாலியாக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு என்ன தோணுது அப்படின்னா, இப்போ வந்து என்னோடய கேஸில் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் இல்லை டுவைஸ் தான் வந்துட்டு குக் பண்ணுவேன். பட் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். இந்த எக்ஸ்போர்ட்க்கெலாம் போவாங்க மார்னிங் 7 o'clock மாதிரி. ஆஃபீஸ் பஸ் வரும், இல்லைன்னா நம்ம கவர்மெண்ட் பஸ் பிடிச்சி போவாங்க. ஸோ அவங்களாம் எப்படி வந்துட்டு அவங்க குழந்தைங்கள வளர்த்துருப்பாங்க, ஃபேமிலியை பார்த்துருப்பாங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னோடய கேஸில் எங்கள் மம்மி வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க. அவங்க என்னையும் என் தம்பியும் வந்துட்டு டேக் கேர் பண்ணிப்பாங்க. அப்புறம் வீட்டு வேலை எல்லாமே பண்ணிப்பாங்க. அதனால் அவங்க வேலைக்கு போகாதனால எனக்கு அது அந்த லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியல. பட் நான் நிறைய பேரை பார்த்த வரைக்கும் அவங்க இப்போ நான் வந்துட்டு காலேஜ் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நான் போவேன் இல்லையா, அப்போது அவங்களும் வந்துட்டு வருவாங்க. ட்ரெயின் பஸ் அந்த மாதிரி லஞ்ச் கட்டிகிட்டே வந்துடுவாங்க. அவங்களுக்குமே குழந்தைங்க இருக்கும். அவங்க அந்த குழந்தைங்களெல்லாம் எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்க, யார் அவங்கள பார்த்துப்பாங்க, அப்புறம் நைட்டு வந்துட்டு அப்புறம் அவங்க எப்படி சமைச்சு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு புருஷன் பார்த்துட்டு எப்படி அது வந்துட்டு டேக்கிள் பண்ணாங்கன்னு தெரில. எனக்கு அப்போல்லாம் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு டைமும் இல்லை, தெரியவும் இல்லை. பட் எப்போ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரியான வேலைகளெல்லாம் பண்ண ஆரம்பித்தனோ, அப்போ எனக்கு வந்துட்டு ரொம்ப வண்டரிங்காக இருக்குது. ஏன்னா இவங்களாம் எப்படி அதை டேக்கிள் பண்ணாங்க, ஏன் நம்மளால் வந்துட்டு அந்தளவுக்கு எஃபிஷியண்ட்டாக டேக்கிள் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்துட்டு சில டைம் எனக்கு வந்து கில்ட்டாகவே கூட மாறிடுது. ஏன்னா இப்போ சில பேரால் டேக்கிள் பண்ண முடியும், சில பேரால் வந்துட்டு எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு டேக்கிள் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இது எப்படி ஆயிடுதுன்னா, ஆஸ் அ ஒர்க்கிங் விமனாக எனக்கு வந்து ஐயோ நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கு குக் பண்ணல, நம்ம ஃபேமிலியை ஃபுல் டைம் வந்துட்டு எங்கேஜாக வச்சுக்கல, பார்த்துக்கல அப்படின்னு ஒரு கில்ட்டே வந்துட்டு கொண்டு வந்துடுது எனக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்துட்டு இந்த மாதிரி தோன்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் அப்படி தோணுச்சுன்னா அது வந்துட்டு கண்டிப்பாக கில்ட்டெல்லாம் படணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாராலையும் எல்லாமே முடியும் அப்படின்னு இங்கே எதுவும் கிடையாது. ஸோ நம்மளால் வந்துட்டு என்ன முடியுமோ அதை நம்ம வந்துட்டு நம்ம ஃபேமிலிக்கோ இல்லை நமக்கோ நம்ம ஒர்க் பண்ணுற ஆஃபீஸ்க்கோ என்ன முடியுமோ அதை நம்ம பண்ணால் போதும். அதில் கில்ட் ஆகிட்டு இருக்கிற ஒரு லைஃப்பையும் வந்துட்டு நம்ம கஷ்டப்படுத்திக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. இப்போது என்னோடய விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்துட்டு பெங்களூருக்கு போய் ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் பில்லரே வந்துட்டு என்னோடய மம்மி தான். ஏன்னா இப்போ அவங்க வந்துட்டு என்னோடய குழந்தைய பார்த்துக்கல அப்படின்னா, கண்டிப்பாக என்னால் வந்துட்டு எதுவுமே முடிஞ்சிருக்காது. அதாவது இப்போ சென்னையில் இருந்தே நான் வந்துட்டு ஆஃபீஸ் வேலை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாலுமே, நான் என் குழந்தைய எங்கே விட்டுட்டு போவேன் அப்படின்ற ஒரு பெரிய திங்கிங் இருக்கும். இப்போது அதையும் தாண்டி நான் வந்துட்டு வாரம் வாரம் பெங்களூர் போயிட்டு வரேன், இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் போயிட்டு வரேன். அப்படின்னும்போது முழுக்க முழுக்க என்னோடய குழந்தைய சின்ன விஷயத்துலேருந்து பெரிய விஷயம் வரைக்கும் டேக் கேர் பண்ணிக்கிறது என்னோடய மம்மி. ஸோ அந்த விஷயத்தில் நான் வந்துட்டு ரொம்பவே பிளெஸ்டு. ஏன்னா இப்போ அவங்க பார்த்துக்கல அப்படின்னா நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றதே எனக்கு ஒரு பெரிய இதுவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன்னா, அடுத்த வாரம் வந்துட்டு நான் ஆஃபீஸ் போகணுன்றதுனால சரி நான் தொக்கு வந்துட்டு செஞ்சு வச்சுட்டா அவங்க வந்துட்டு இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் சரி அதை செஞ்சு வச்சிடலான்னு பண்ணிகிட்ருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு அதுவும் தக்காளி ரொம்ப கம்மியாக விற்கிறதுனால நான் வந்துட்டு ஒரு 3 கிலோ மாதிரி தக்காளி வாங்கிட்டு
ஒரு ஃபுல் பாட்டில் வந்துட்டு கிளாஸ் பாட்டிலில் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு வெங்காயம்லாம் எதுவுமே தேவையில்ல. ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான். தக்காளி தான் வந்துட்டு இதோட ஹீரோவே. ஸோ தக்காளி மட்டும் வந்துட்டு நல்லா எண்ணெய் வந்து கொதிக்கும்போது அரைச்சி வந்துட்டு நல்லா போட்டுட்டு, இதில் வந்து நல்லா வாசம் வர்றதுக்காக இந்த வெந்தயம், இந்த கடுகு வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பவுடர் பண்ணி அதில் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அண்ட் கொஞ்சமாக புளி அண்ட் உப்பு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இந்த பவுடரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மறுபடியும் தாளிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த சீரகம், கடுகு, வெந்தயம் அதோட வந்துட்டு கொஞ்சமாக பூண்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் பூண்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதோட சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா கமகமன்னு செம்மையான தொக்கு வந்துட்டு ரெடி ஆகிடும். ஸோ இது வந்துட்டு ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பாக்காக வந்துட்டு நான் ப்ளம் வாங்கினேன். ஏன்னா இப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரூட்டாக வந்துட்டு அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவளுக்கு ஆரஞ்சு மட்டும்தான் பிடிக்கும் ஆஸ் யூஷுவல். பட் இப்போ நம்ம வந்து ஒரு ஃப்ரூட்டாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ளம் வாங்கியிருந்தேன். பட் அவள் லாஸ்ட் வரைக்கும் சாப்பிடல. அண்ட் நானும் கொஞ்சம் டயட் அது இதுன்னு இருக்கனால சாப்பிடாம விட்டுட்டேன். அதனால் அது வந்து கெட்டு போகிற ஸ்டேஜுக்கு ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் ஃபுல்லாக வந்துட்டு ப்ளம்மை வாஷ் பண்ணிவிட்டு ப்ளம்மை வந்துட்டு நல்லா ஒன்றும் பாதியமாக நம்ம கையிலேயே போட்டு நல்லா பிசைஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் லைட்டாக வந்து பல்ஸ் விட்டும் எடுத்துக்கலாம். பட் நம்ம கையில் பிசையும் போது வந்துட்டு அந்த ஜாமோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் கையிலேயே பிசைஞ்சிட்டு நம்ம வானொலி வச்சுட்டு அந்த பிசைஞ்ச அந்த ப்ளம்மை வந்துட்டு ஆட் பண்ணிவிட்டு நாட்டு சக்கரை போட்டுட்டு சிம்மிலேயே வச்சு கிண்டி விட்டுட்டே இருந்தால் ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வரும்போது அதை நம்ம இறக்கிற வேண்டியதான். ஸோ இது 2 ஐட்டம் தான் நான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நமக்கு லீவ் அந்த மாதிரி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த வேலையே வந்துட்டு எனக்கு கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா ப்ரிப்பரேஷன் ஒர்க்கு, அதுக்கப்புறம் அவளை பார்த்துக்கணும் அந்த மாதிரி எல்லாமே. ஸோ அதனால் இதெல்லாம் பக்காவாக செஞ்சு முடிச்சுட்டு அப்போ நெக்ஸ்ட் வீக் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடுவேன். அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு ப்ராப்ளம் இருக்காது. பாப்பாவுக்கும் வந்துட்டு ஏதோ ஒன்று நான் ஃப்ரூட் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இல்லை வேறு எதுனா ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபுல்ஃபில்மெண்ட்டோடு போயிடுவேன். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பாப்பாவுக்கு வந்துட்டு எக்ஸாம் முடிஞ்சிட்டனால, எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த ஒரு 2-3 டேஸ்லேயே பாப்பாவோட பர்த்டே வருது. பர்த்டே வந்து மண்டேல வருது அதுவும். எப்பயுமே வந்துட்டு வீட்லேயே இருந்து தான் நாங்கள் அதை செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டைம் வந்துட்டு எங்கேயா வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் எங்கேன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. அவள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாகவே ரொம்ப வருஷம் சொல்லலாம் பாண்டிச்சேரி கேட்டுட்ருக்கா. ஏன்னா அவள் ஏதோ ஒரு வ்ளாகில் வந்துட்டு ஏதோ சின்ன பசங்க ஃபன் சிட்டி சம்திங் எங்கேயோ போயிட்டு விளையாடிருக்காங்க போல். அதை பார்த்துட்டு அவளுக்கு வந்து பாண்டி போகணும் அப்படின்னு ஆசை. பட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 1-2 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். கிளைமேட் வந்துட்டு அங்கே ரொம்பவே சென்னையை விட ரொம்ப சம்மராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பயங்கரமாக ஹாட்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. அதனால் இப்போ அங்கே வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம இங்கே தான் எங்கேயாவது கேரளா சைடு இல்லை சேலம் சைடு எங்கேயாவது வந்துட்டு போகிறதுக்கான பிளானிங் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். பட் இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை. மேபி அடுத்தடுத்த விலாகில் வந்துட்டு எங்கே போகிறோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இந்த தொக்கும் இந்த ஜாமும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு சூடு ஃபுல்லாக ஆறுனதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு கிளாஸ் ஜாரில் வந்துட்டு நம்ம போட்டு ஒரு 2 வீக்ஸ் மாதிரி வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டுலாம் போகாது. ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போல்லாம் நீங்கள் வந்துட்டு இந்த தொக்கு யூஸ் பண்ண போகிறீங்களோ ஜஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் கூட சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அப்படியே டேரெக்டாக போட்டு நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே வந்துட்டு தொட்டுட்டு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி நல்லா புளிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காரம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் பொடி தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு காரம் வேண்டான்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் பாப்பாவும் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுவா. இல்லைன்னா அவளுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். நான் மட்டும்தான் சாப்பிட்ற மாதிரி ஆகிடும், அவங்க சாப்பிட்ற மாதிரி ஆகிடும். அதனால் நான் காரம் வந்துட்டு எதுவும் சேர்த்துக்கல. இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததும் வந்துட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஜாரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா 2 வீக்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியில் நீங்கள் வைக்கிறீங்கன்னா 3 டேஸ் வெளியிலேயே வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டூர்லாம் ஃபேமிலி டூர் போவோம் இல்லைங்களா, அப்போல்லாம் வந்துட்டு நிறைய பேர் சப்பாத்தி, இட்லி அதெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகும்போது இதை வந்துட்டு தாராளமாக 3 டேஸ் வரைக்கும் வச்சு சாப்பிட்லான்றனால இதை வந்துட்டு போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் நல்லா யூஸ் ஆகும். இந்த ஜாம் பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் ப்ரெட்டுக்கும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் 2 பாட்டில் எனக்கு வந்தது. நான் 2 பாட்டிலையும் வந்துட்டு போட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் ஃப்ரீசரில் வச்சா இதோட ஜாம் கன்சிஸ்டன்சி நல்லா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறமா எடுத்து மறுபடியும் நீங்கள் நார்மல் ட்ரேலேயே வந்து வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ரெசிபியும் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் நிறைய தடவை பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.